ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ மியூசிக் லவர்ஸ். வெல்கம் பேக் டு என்ன பாட்டு பாட. உங்க நினைவுகளை தட்டி எழுப்பி, இசையின் இனிமையில் உங்களை மூழ்கடிக்கிற உங்க ஃபேவரைட் மியூசிக் ஷோ தான் இந்த என்ன பாட்டு பாட. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா, வரப்போற வாரம் 2 இசை ஜாம்பவான்களோட பிறந்தநாள். யாரா இருக்கும்னு கெஸ் பண்ண முடியுதா? வேற யாரு? நம்ம பாடும் நிலா பாலு, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் இசைஞானி இளையராஜா. இவங்க தான் ஜூன் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் இவங்களுடைய பிறந்த நாட்கள். இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த கூட்டணியில வந்த சூப்பர் ஹிட் பாடல்களோட நம்ம ஒரு ஜாலி ரைட் போக போறோம். நீங்க ரெடியா அதுல போறதுக்கு? என்ன பாட்டு பாட ஆரம்பிக்கலாமா? இது பாட்டு பாடுறவங்களுக்கான நிகழ்ச்சி இல்ல. பாட்டை ரசிக்கிறவங்களுக்கான நிகழ்ச்சி. நம்மளோட 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ட்ஸ் இணையறாங்க. இவங்க எல்லாமே இசை பிரியர்கள். நான் கேட்க போற விதவிதமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போறாங்க. இவங்களோட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இன்னைக்கு டாபிக் வில் பி எஸ்பிபி சோலோஸ் ஃபார் ராஜா. இளையராஜா அவர்கள் இசையில எஸ்பிபி அவர்கள் குரல்ல வந்த சோலோ பாடல்கள். அஃப்கோர்ஸ் ஏதாவது ஹம்மிங் இருக்கலாம், கோரஸ் இருக்கலாம். பட் அதர்வைஸ் எஸ்பிபி ஒருத்தர் தான் லீட் சிங்கரா இருப்பார். அந்த மாதிரி பாடல்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரப்போகுது. அண்ட் இந்த பாடல்கள் 6 கேட்டகரியில கேள்விகள் அமைய போகுது. அந்த கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்கலாம். சகலகலா வல்லவன் வேற யாரு? கமல் அவர்களுடைய பாடல்கள் இந்த கேட்டகரியில. மன்னன் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பாடல்கள். மார்க்கண்டேயன் இது யாரா இருக்கும்? சிவகுமார் சாருடைய பாடல்கள். பாட்டு தலைவன் இது நம்ம மைக் மோகனுடைய சாங்ஸ். நவரச நாயகன் இது கார்த்திக் அவர்கள் நடித்த பாடல்கள். மற்றும் பாட்டுக்காரன்ஸ் ஏன் ப்ளூரல் தான், இது வந்து ஒரு மிக்ஸ்ட் பேக் கேட்டகரி. இதில் மிச்ச நடிகர்களாக நடித்த பாடல்கள் வரப்போகுது. ஸோ இந்த 6 கேட்டகரியில் கொஸ்டின்ஸ் இருக்குது. 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கேள்விகள் இருக்குது. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எத்தனை பாயிண்ட்ஸில் கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். சரி, இப்போ நம்மளோட கண்டஸ்டன்ஸ் மீட் பண்ணலாம். டுடே வி ஹேவ் அருண், லக்ஷ்மி அண்ட் ரம்யா. வெல்கம் ஆல் டு த ஷோ. ஆல் தி பெஸ்ட் உங்க எல்லாருக்கும். மன்னன் 100. மன்னன் 100 முதல் வரி என்ன? ஸோ பாடலோடைய பல்லவி வரிகள் நான் கொடுக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் பாட்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் யுவர் க்ளூ. எங்கெங்கோ செல்லுதே என் நெஞ்சை கிள்ளுதே, அங்கே அங்கங்கே வாவென்னும் அங்குங்கள். இது எந்த பாடலுடைய வரிகள்? சரண வரிகள் இது. ஏகாந்த வேளை. அது ரஜினி பாட்டே இல்லையே. இல்லையா? ஓகே. வாயனும் அங்கங்கள் இல்ல, தெரியல. ஓகே, ஐம் பாசிங் இட். லக்ஷ்மி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. Señorita, I love you, my sweetheart, you love me. I love Yes. you. எங்கெங்கோ செல்லுதே என் நெஞ்சை கிள்ளுதே, அங்கே அங்கங்கே வாவென்னும் அங்கங்கள். செனோரிட்டா என்ன பாட்டு இல்ல? சே. ஸோ எஸ், அதுதான் அந்த பாடல். சென்யோரிட்டா ஐ லவ் யூ ஃப்ரம் ஜானி. அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த பாடல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே மைண்ட்லேயே ஊறி போன பாடல்கள். அத்தனை தடவை கேட்டு எங்கேருந்து எடுத்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். அதான் எனக்கு பியூட்டிஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டேங்க. 80ல் வந்த படம். ராஜா சார் மியூசிக்கில், எஸ்பி அவர்கள் குரலில், கங்கை அமரன் அவருடைய வரிகளில் வந்த பாடல். ஸோ லக்ஷ்மி, நீங்கள் அவரும் பாயிண்ட்ஸ் எடுத்து யூ ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் வித் 100 பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், இது உங்களுடைய கேள்வி, நீங்கள் எடுக்கலாம். மன்னன் 300. ஓகே, இட்ஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து 2 பாடல்கள் மிக்ஸ் ஆகி வரப்போகுது, சரண வரிகள். நீங்கள் 2 பாட்டையும் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ், ஒரு பாட்டு சொன்னால் 100, மீதி என்ன பாஸ் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கான பாடல்கள், திஸ் இஸ் யுவர் சாங்ஸ். கன்னி பொண்ணு மீனா, ஊரில் எல்லோரும் என்னோடு சொந்தம், உள்ளபடி சொன்னா இந்த ஒன்னே செல்வம், கல்யாண மண்டபங்கள் கட்டி வச்சு காத்திருக்கு, நல்லதுக்கு எப்போதும் இல்லடா காலம், முன்னவங்க சொன்னாங்க பொய் இல்லடா, இன்னமும் கதையை சொல்லட்டுமா, இந்த கல்யாணத்துல பாரு நல்ல கிச்சடி சம்பா சோறு, சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு, பட்டணம் கைகளை சுட்டதண்ணே. ரெண்டு பாட்டும் தெரியும். சொல்லுங்க. ஒண்ணு வந்து தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்திருக்கேன். இன்னொன்னு வந்து அட மாப்பிள்ள சும்மா மறைக்காதே மச்சான் சொன்னா கேளு. Yes, yes.
எஸ் எஸ் ஃபென்டாஸ்டிக். 2 பாட்டும் அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. எஸ் தோஸ் ஆர் த சாங்ஸ். ஒன்று வந்து வேலைக்காரன் படத்தில் வந்த தோட்டத்தில் பாத்தி கட்டி செம பாட்டு, அது செம குத்துன்னு சொல்லணும். அதை 1987 வந்த படம் அது. ராஜா மியூசிக்கில் எஸ்பி பெருக்குள்ள கூட அவரோட சாய்பாபான்னு ஒருத்தர், அவர் இந்த இதெல்லாம் பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சம் இந்த மிமிக்ரி பண்ணுறது, ஆமா சாமி போடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடியவர் அவர். மேத்தா அவருடைய வரிகளில் வந்த பாடல். இன்னொரு பாட்டு சிவா படத்தில் வந்தது, 89 வந்தது. இதுலையுமே எஸ்பிபியோட சாய்பாபா பாடியிருந்தார். அவர் அந்த குரூப்லலாம் சொல்கிறதெல்லாம் அவர் சொல்வார். புலமைப்பித்தன் அவருடைய வரிகள். ஸோ 2 பாடலையும் அழகாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. லக்ஷ்மி, யூ ஹேவ் 300 more points. சூப்பர். நவரச நாயகன் 200 பிரியா. நவரச நாயகன் 200. ஓகே, இது வந்து முதல் வரி என்ன? உன் சோகம் பறக்க என் பாட்டு விருந்து, அதை கேட்டு மறந்தா என் பாட்டு மருந்து. கார்த்திக் நடித்த படம் என்ன பாடல்? தெரியல பிரியா. தெரியல. ஓகே, ஐ ஹேவ் டு பாஸ் இட் டு அருண். அருண், உங்களுக்கு தெரியுமா? உன் சோகம் மறக்கா இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. இல்ல தெரியல. உங்களுக்கு தெரியுமா? ஏன் பாட்டாளி சொல்லி அழைச்சேன், அந்த பாட்டு நினைக்கிறேன். அதேதான் அதேதான். எஸ் எஸ், அப்சல்யூட்லி ரைட். அந்த பாட்டு தான் தெய்வ வாக்கு படத்துல வந்த பாடல். ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன், ஒரு பழம் கேட்டு கண்ணு முழிச்சே, அதுதான் அந்த பாடல். வாலி அவருடைய வரிகளில் வந்த இது. யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு கிராமத்து கதைன்னா கையில் அந்த டஃப்லி வச்சுட்டு கார்த்திக் பாடுவார். அந்த மாதிரி அந்த கிழக்கு வாசல்லையும் ஒரு பாட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாடல் இந்த தெய்வ வாக்கு படத்தில் வந்த பாட்டு இது. ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. யூ கெட் 200 more points, லக்ஷ்மி. ஹலோ, என் பேர் அருண். நான் டாலஸ் டெக்ஸஸ்ல இருக்கேன். பாட்டு கேட்கறது ரொம்ப ஒரு பிடிச்ச ஹாபி. அண்ட் பிரியா, உங்களோட இந்த ப்ரோக்ராம் இஸ் வண்டர்ஃபுல். உங்களோட இந்த எஃபர்ட்ஸ் ஆர் கமெண்டபிள். ஸோ kudos to you and thank you for inviting me to the show. சகலகலா வல்லவன் 200. ஓகே, கமல் நடித்த படத்துல இருந்து முதல் வரி என்ன? இதுவும் ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள் வருது, அதில் நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதோ. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும். எந்த பாட்டுல வர வரிகள் இது? மண்ணோடு போகாம, இதுவும் சரண வரிகள் தான். லாஸ்ட்ல சரணத்துல எண்டுல வர வரிகள். மண்ணோடு போகாம நம் நாடு நாட்டை பத்தி கமல் பாடின பாடல்கள் நிறைய படத்துல கிடையாது. அது 1-2 படம் தான். கே பாலச்சந்தரோட உன்னால் முடியும் தம்பி. உன்னால் முடியும் தம்பி. பக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசாவா. அது இல்லையே, அது இல்லையே. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஆமா, மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும், முன்னால் முடியும். அந்த பாடல். எஸ், அதுதான் அந்த பாட்டு. நீங்க முதல்ல ஐயோ படம் பேரை சொல்லிட்டு பாட்டு ஏன்னா இங்க வந்துட்டீங்க. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. நல்ல ஒரு நம்பிக்கை தரும் வரிகள். புலமைப்பித்தன் அவருடைய வரிகள் வந்தது இது. உன்னால் முடியும் தம்பி 88 வந்த படம். ராஜா அண்ட் எஸ்பிபியோடைய அனதர் ஒரு பிரில்லியன்ட் சாங். ஸோ அருண், யூ ஓப்பன் யுவர் அக்கவுண்ட் வித் 200 points. என் பேரு லக்ஷ்மி. நான் சென்னையில இருக்கேன். ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு ப்ராப்பர் பேக் பெஞ்சர். அதனால வந்து நல்ல சினிமா பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு அதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் பிரியாவோட ப்ரோக்ராம், ஒரே ஒரு ப்ரோக்ராம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஐ வாண்டட் டு ஜாயின் திஸ் ப்ரோக்ராம். அதனால உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வித்தியாசமான சாங்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு தலைவன் 300. பாட்டு தலைவன் 300. இட்ஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்க போகிறது. அந்த 2 பாட்டையும் நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கான பாடல். பாதையிலே பாலிலவை நானும் கண்டேன், உன் நினைவே எனக்கோர் சுருதி, உன் கனவே எனக்கோர் இறுதி,
தேனிரைத்த பாலிலவு தீரைத்து போவதென்ன பல பல ஜென்மம் நான் எடுப்பேன் என் ஜீவன் நீ இன்றி என்னாலும் வாழாது ஒண்ணு வந்து தீர்த்தக்கரை ஓரத்திலே, எஸ். இன்னொன்னு இன்னொன்னு தான் ஈஸின்னு நினைச்சேன். தீர்த்தக்கரை கொஞ்சம் கஷ்டம். அதை சொல்லிட்டீங்க. பல 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 ஜென்மம் நான் எடுப்பேன். நேரமாயிட்டு இருக்கு. இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. I'm அந்த passing it. வைகரையில் வைகரையில் வைகரை. எஸ். ஓகே. லாஸ்ட் மினிட்ல வந்து போட்டு சொல்லிட்டீங்க. எஸ், தட் இஸ் தி சாங். எஸ், அதுதான் கடைசி லாஸ்ட் மினிட்ல வந்து அழகா அடிச்சிட்டீங்க. அந்த பாட்டு தான் அது. வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன் அருகில். அப்படி ஒரு அழுகையை பிழிஞ்சு பாடியிருப்பார் இதுல எஸ்பிபி. பயணங்கள் முடிவுதலை படத்துல வந்தது 82ல கங்கை அமரன் அவருடைய வரிகள். இன்னொரு பாடல் நான் தட் வுட் பி த ஹார்டர் ஒன் நினைச்சு நீங்க அதை முதல்ல சொல்லிட்டீங்க. தீர்த்தக்கரை ஓரத்திலே தென்பொதிகை சாரத்திலே. இது வந்து தீர்த்தக்கரை நிலைய படத்துல வந்தது 87ல. இதுவும் கங்கை அமரனுடைய வரிகள் தான். இந்த ரெண்டு பாட்டுமே வந்து சூப்பர் பந்து வராளி அப்படிங்கிற ராகத்தில் அமைந்த பாடல். அதனால தான் என்னால் ஈஸியாக அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ண முடிஞ்சது. பட் ஒரே ராகமாக இருந்தாலும் தாளத்தில் பயங்கரமாக வேரியேஷன் கொடுத்துருப்பாரு இந்த ரெண்டு பாடலுக்கும். ராஜா சாருடைய நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தக்கரை ஓரத்திலே ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆஃப் தாளமாக இருக்கும். அதோடைய அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பட் ரெண்டுமே நல்ல ஒரு சோகத்தை பிழியும் பாடல்கள் தான். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ 300 points ஃபார் யூ, லக்ஷ்மி. Hi everybody, I'm Ramya Jairam. I'm from Bangalore. I'm a baker. Music கேட்டுட்டே தான் என்னோட டே போகும். ஸோ அண்ட் ஐ லைக் திஸ் ப்ரோக்ராம் வெரி மச். பிரியாவோட க்ரியேட்டிவிட்டிக்காகவே பெரிய ஃபேன் இந்த ப்ரோக்ராம்க்கு. ஆனர் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஷோ. தேங்க்யூ. பாட்டு தலைவன் 200. 200 ஒரு துளி பாட்டு. ஸோ மோகன் அவர்கள் நடித்து ஒரு பிரபலமான பாடல் உங்களை தேடி வருகிறது. அது என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். ஒரு சின்ன பிட்டு தான் கேட்கும். டேக் யோர் டைம் டு ஆன்சர் தட். என்ன பாடல்? எஸ் எஸ் எஸ். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீபமே எங்கும் உலாவுமே. என்ன ஒரு பாட்டுல. அண்ட் உதயகீதம் படத்துல வந்து 85ல ஒரு ஐகானிக் மூவி. ஏன்னா இது ராஜா சாருடைய 300th மூவின்னு நினைக்கிறேன். இல்லை இது 200 points for you, Ramya. You open your score in this round. Super. Sagala Kala Vallavan 300. இட்ஸ் கலக்கல் பாட்டு. ஸோ கமல் உடைய 2 பாடல்கள் இதில் கலந்து வரப்போகுது. நீங்கள் ரெண்டையும் சொல்லணும். ஸோ ஹியர் ஆர் யுவர் சாங்ஸ். வச்ச சொத்து சொகம் இருக்கு சாராயம் குடிச்சாக்கா அட சங்கீதம் தேனா வரும் சொந்தம்னு பந்தம்னு யாரும் இல்லை எனக்கு அட தவக்கலை சத்த சைக்கலை நாளும் கும்மாளும் அந்திப்பகல் ஆட்டம் கொண்டாட்டம் நம்ம கிட்ட கத்துக்கோ வாத்தியார ஒத்துக்கோ உள்ளதை தான் சொல்லி போட்டேன் டோய் டோய் டோய். தெரிஞ்சுதா? 2 என்ன பாடல்? ஒன்னு தெரியும். என்ன பாட்டு? எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்கிறது. நம்ம சிங்காரி சரக்கு நம்ம சரக்கு அது ஒண்ணு. எனக்கு அப்பம் வச்ச அது நீங்க திருப்பி கொஞ்சம் பாடுறீங்களா? அந்த சொல்லி புட்டேன் டோய் 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 டோய். அது
நாளும் கும்மாளம் அந்திப்பகல் ஆட்டம் கொண்டாட்டம் உள்ளதத்தான் சொல்லி புட்டேன் டோய் 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 டோய். இல்ல அது தெரியல எனக்கு. தெரியல. ஓகே, ஐ எம் பாசிங் இட் தென் டு லக்ஷ்மி. லக்ஷ்மி உங்களுக்கு தெரியுமா அது எந்த பாடல்? என்னோட கெஸ் தான் அந்த டோய் டோய வச்சு என்ன வேணும் தின்னுங்கடா டோய் அதேதான். இஷ்டம் போல வெட்டுங்கடா டோய். எஸ் எஸ், இது நல்ல நல்ல ஐடியாவை நீங்க பண்ணீங்க. டோய் மேட்ச் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சது. எஸ், தட் வாஸ் த சாங். எஸ், அதான் அந்த 2 பாடலும் 2மே ஒரு ஜாலியான பாட்டு. ஒண்ணு வந்து நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. இதுல வந்து எஸ்பிபி ஒரு பாட்டுல எவ்வளோலாம் வேரியேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸே எடுத்திருப்பாரு. இதுல ஒரு ஒரு லைனும் ஒரு ஒரு அவ்வளோ சங்கதி போட்டிருப்பாரு. இது ஒரு குத்து பாட்டு தானேன்னா அதுல எவ்வளோ பிரமாதமா பாட முடியுமான்னு அது எஸ்பிபியால தான் முடியும். அண்ட் ராஜா சாரோட மியூசிக் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அதிரடி தான் இந்த பாடல். 85ல வந்த படம் காக்கி சட்டை, அதுல வந்து ஒரு அற்புதமான பாடல், வாலி அவர்களுடைய வரிகள். இன்னொன்னு வந்து என்ன வேணும் தின்னுங்கடா டோய் இஷ்டம் போல வெட்டுங்கடா டோய் சிகரெட்டு தண்ணி டேன் 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 டேன். இதுவும் ஒரு இதே மாதிரி ஒரு ஜாலி மூடு பாட்டு தான். உயர்ந்த உள்ள படத்துல வந்தது. 85ல தான் இதுவும் வந்தது. இதுவும் வாலி அவர்களுடைய வரிகள் தான். ஸோ இதுல வந்து லக்ஷ்மிக்கு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் அருணுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஆளுக்கு ஒரு பாடல் சொன்னதால எக்ஸலண்ட். நவரச நாயகன் 300 is our music maestro கேள்வி. So congratulations on finding this. இந்த பாட்டை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூஸ் தருவேன். முதல் க்ளூலே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ். 2 க்ளூ எடுத்துட்டு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். 3 க்ளூ எடுத்துட்டு சொன்னீங்கன்னா 300, இல்லைன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ லெட் மீ ரிவீல் யுவர் ஃபர்ஸ்ட் க்ளூ நவ். இட்ஸ் அ ஸ்க்ரீன்ஷாட் ஃப்ரம் த சாங். இரண்டு கார்த்திக் சேர்ந்து பாடுறாங்க. என்ன பாடல்? இந்த பாட்டு எனக்கு தெரியும். ஆ. அந்த ரங்கம் யாவுமே சாவென்றால் பாவமே ஏழையின் காதலை மாளிகை அறியுமா காதலின் வாசனை அறியுமா. சூப்பர் சூப்பர். எஸ் ரொம்ப எஸ், ஃபேவரட் சாங் பாட்டு. பட் நாட் அ வெரி பாப்புலர் சாங். நிறைய பேருக்கு இந்த பாடல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பட் ரொம்ப அழகா நீங்க முதல் க்ளூலயே எதுவும் அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சே சொல்லிட்டீங்க. சூப்பர். அண்ட் ஆடியன்ஸ் கேட்பாங்க மற்ற க்ளூஸ்லாம் என்னன்னுட்டு. ஸோ அவங்களுக்காக வந்து தி செகண்ட் க்ளூ என்னங்கிறது நான் சொல்கிறேன். செகண்ட் க்ளூ இஸ் அன் ஆடியோ க்ளூ. சரி, அந்த பாட்டை அவருடைய குரலில் கொஞ்சம் கேட்போமே. லெட் மீ ஜஸ்ட் ப்ளே த ஆடியோ ஃபார் தெம். அன்று ஒரு நாள் அந்த மயிலாள் ஆடை நனைந்தாள். The third clue was just a word cloud. So but நீங்க இதெல்லாம் தேவையே இல்லாம நீங்க அழகா சொல்லிட்டீங்க ஆன்சரை முதல்லயே. So yes, that was the song. அந்த ரங்கம் யாவுமே சொல்வதென்றால் பாவமே ஏழையின் காதலை மாளிகை அறியுமா காதலின் வாசனை. அந்த ஒரு சிரிப்பு வேற. 1000 நிலவே வா படத்துல வந்த பாடல் இது. 83ல இரட்டை வேடம் கார்த்திக்கு. ரொம்ப யங்கா இருப்பார் இதுல. So yes, Lakshmi, excellent going. You cracked it in the first clue itself. So you get 300, which is the regular one, and the double. So 300 more. Wow. Okay. எங்கேயோ போயிட்டீங்க நீங்க. அடுத்தவங்களாம் உங்களை கேட்ச் பண்ண ஸ்கோப்பே இல்லை. ஓகே, மன்னன் 200. ரஜினி சாரோடைய பாடல். ஒரு மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ கச்சடத்து அப்புறம் இருக்காது. பாடல் வரிகளை நான் கொடுத்துருப்பேன். அந்த பிளாங்க்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரி குலுங்க குலுங்கவா ஒரு முதல் லைனை ஈஸியாக கிராக் பண்ணலாம் நீங்கள். இட்ஸ் 3 words இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஒரு டேஷ், இந்த டேஷ் மாத்திரம் ஒரு வார்த்தை, அப்புறம் ஒரு வன டேஷ் டேஷ் லே. ஒரு பூவனத்தில் அப்புறம் பாடுங்க. அதுக்கு மேல வராதா? பூவனத்தில் மனம் குழு குலுங்குது. அதுதான். So yes, that was the song. ஒரு பூவனத்தில சுகம் குழு குழுக்குது வண்டு தேன் குடிக்குது மனம் கிளு கிழுக்குது மலைச்சோலை வண்ணத்திலே பல கோடி எண்ணங்களே லலலா லலலலலா லலலா லலலலலா. கழுகு படத்துல வந்தது 81ல.
சிங்காரி சரக்குன்னு அதிரடியா பாடினா இந்த மாதிரி பாட்டெல்லாம் அவ்வளோ ஒரு சாஃப்ட் டச்சோட பாடியிருப்பாரு இது எஸ்பிபி. ரொம்பவே அந்த கிளு கிளு சிலு சிலுன்னு அவர் குரல்ல நமக்கு அந்த அந்த ஃபீலிங் வரும். அந்த மாதிரி பாடியிருப்பாரு. பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகளில் வந்த பாடல் இது. ஸோ ரம்யா உங்களுக்கு சூப்பர். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை பதிவு பண்ணுங்க. Patakaran's 200. பாட்டுக்காரன்ஸ் 200. ஸோ இட் இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். வஞ்சியின் முகமோ பேரழகு, மொழியால் சொல்ல இயலாதது, மஞ்சள் வெயில் அவள் நிறம், அவன் நெஞ்சில் இடம் பிடித்தவள் குணம், வார்த்தை இல்லாமல் தவிக்கிறான், எப்படி சொல்வான் இந்த ராஜகுமாரன். படத்துடைய பேர் இருக்கு இதுல. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி உந்தன் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா பேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை. அதானே? நெஞ்சில் நிறைந்தவளை. எஸ், அதேதான் அதேதான். எஸ் எஸ், தட் இஸ் த ரைட் ஆன்சர். யூ காட் இட் ஸ்பாட் ஆன். என்னவென்று சொல்வதுமா அகைன் ஒரு பியூட்டிஃபுல் சாங், ஒரு காதலியை பற்றி காதலன் பாடுற மாதிரியான ஒரு பாடல். ராஜகுமாரன் படத்துல வந்தது 94ல. பிரபு, நதியா அண்ட் மீனாவா இன்னொரு கேர்ள், 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க. எஸ்பிபி அவர்கள் சூப்பரா பாடியிருப்பாரு. ஆர்வி உதயகுமார் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ அருண் உங்களுக்கு 200 more points. பாட்டுக்காரன்ஸ் 300. பாட்டுக்கா நீங்க 300ல எல்லாத்தையும் சுவா பண்ணிட்டீங்க. தமிழில் என்ன? ஸோ உங்களுக்கு வந்து பாடலுக்கான ஆங்கில மொழியாக்கம் நான் கொடுக்குறேன். நீங்க பாட்டை வந்து கரெக்டான பாடலை கண்டுபிடிக்கணும். This is your lines. Musical flowers are missing, even when eyes are restored. There is no sight without the maiden. There is no music without ragas. Is death the limit of our love? Come hither, my melody. இது எந்த பாடல்? சங்கீத மேகம். சங்கீத மேகம். இல்ல இல்ல இல்ல. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் ரெண்டும் பாவையின்றி பார்வையில் ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவன்றுதானானும் காதல் இல்லை என்றாகவே. அதேதான். என்னாதமே வா, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. எவ்வளோ ஒரு பிரபலமான பாட்டு, எவ்வளோ தடவை கேட்டிருப்போம். எஸ்பிபி எல்லா மேடா கச்சேரியிலும் இந்த பாட்டு பாடுவாரு. சங்கீத ஜாதி முல்லை ஃப்ரம் காதல் ஓவியம். இது ஒரு ஓடாத படம், ஆனால் பாட்டு எல்லாம் அதிரி புதிரி ஹிட்டு. 1882ல வந்தது. வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல் இது. ஸோ 300 more. மார்க்கண்டேயன் 200. அவர் பக்கம் ஏன் இத்தனை நாள் யாரும் போல? மார்க்கண்டேயன் 200. அருமையான பாட்டு அவருக்கும். வேர்ட் கிளவுட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஜம்பிள் வரப்போகுது டு ஃபைண்ட் த சாங். இளஞ்சோலை பூத்ததா, என்ன மாயம் என்ன ஜாலம். ஓகே, எஸ் எஸ். என்ன ஜாலம் வண்ண கோலம், அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. உனக்காகவே வாழ்கிறேன் அந்த படத்துல வந்தது 86ல. சிவகுமாரும் நதியாவும் நடித்த படம் அது. ஒரு பூந்தென்றல் தாலாட்ட, சில மேகங்கள் நீரூற்ற, இளஞ்சோலை பூத்ததா. எஸ்பிபி குரல்ல எல்லா பாட்டும் அழகாச்சு. இதுவும் ஒரு அழகான பாடல். வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் வந்த பாட்டு. ராஜா சார் அருமையான இசையில. ஸோ ரம்யா 200 more points for you. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. Sagalakala Vallavan 100. ஓகே, உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில். ஸோ இதுதான் உங்களுக்கான பசில். இது என்ன பாட்டு? ஹே பணம், ஆயிரம் 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 பூக்கள்.
ஹேன்னு எந்த பாட்டு எத்தனை பாட்டு இருக்கு ஆரம்பிக்கிறது? வெரி லிமிடெட் சாங்ஸ். கமல் நினச்சி பாருங்க. ஹே ஓராயிரம் ஹே மலர்களே மலருங்கள் அதானே? அதேதான் எஸ். ஹே ஓராயிரம் அந்த ஹேல என்னமா கொஞ்சுவார் எஸ்பிபி. பியூட்டிஃபுல் சாங். மீண்டும் கோகிலா படத்துல வந்த ஒரு பியூட்டிஃபுல் அனதர் ஒண்டர்ஃபுல் சாங் ஆஃப் எஸ்பிபி. அவ்வளோ சாஃப்டா ரொம்ப ஒரு இதுவா பாடியிருப்பார் இதை. 81ல வந்த படம் ராஜா சாரோட மியூசிக்ல அனதர் பிரில்லியன்ட் சாங். பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள் தான் இதுவும். ஸோ அருண் கரெக்டாக கண்டுபிடிச்சு யூ கெட் 100 more பாயிண்ட்ஸ். மார்க்கண்டேயன் 300 இருக்கு. யாருக்கும் விட்டு வைக்கிறதா இல்லை நீங்க 300 உங்களுக்கு சரி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கேள்வி எப்படி இருக்குன்னு. பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான விடுகதை வரிகள். சேலைக்கு மேட்சிங் ஜாக்கெட் போட்டவ வாழ்க்கைக்கு மேட்சிங் தேடுனா குத்தமா, ஊர் பேசுது அபாண்டமா, மனம் கேட்கல இவனுக்கு பாவமா, கிளி வயலில் மேயுமா, கறந்த பால் திரிஞ்சு போகுமா. வகுந்தெடுத்து எஸ் 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 பாடுங்க பாடுங்க. வகுந்தெடுத்து பிச்சி பூ பச்சை கிளி பச்சை மலை பக்கத்துல மெய்துன்னு சொன்னாங்க, மெய்துன்னு சொன்னதில்ல யாம் என்ன பண்ணாத்தா. எஸ் எஸ் அதுதான். சேலைக்கு மேட்சிங் ஜாக்கெட் போட்டவ ரோசாப்பூ ரவிக்கேக்காரி. அதுதான் ஒரு டைரக்டா கொடுக்காம கொடுத்துருந்தேன். பட் யூ கிராக்ட் இட். எஸ். இதுல எது வந்து உங்களுக்கு அந்த பாடலை கண்டுபிடிக்க உதவி? இது அந்த இதுதான். ஏன்னா சிவகுமார் பாட்டுன்னு யோசிச்சு இந்த சேலைக்கு மேட்சிங் ஜாக்கெட்னா நான் ரவிக்கைக்கு தான் ஞாபகம் வந்தது. அதுல ஓகே அதுல யூ காட் தேர் எக்ஸலென்ட் குட் டிடக்ஷன் ஒர்க். எஸ் அதுதான். ஸோ ரோசாப்பூ ரவிக்கேக்காரி படத்துல வந்த ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலி லேடன் சாங். 1979ல வந்த படம் இது. ஷைலஜா இதில் ஹம்மிங் பாடியிருப்பாங்க. அது வந்து பாடினது ஷைலஜா இந்த பாட்டில். பட் இது டூயட்னு எடுத்துக்க முடியாது, சோலோ பாட்டு தான். புலமை பித்தனவர்களுடைய வரிகள். ஸோ லக்ஷ்மி 300 more points for you. எல்லா 300 நீங்களே எடுத்துட்டீங்க. நவரச நாயகன் 100. 100 is a meme. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிரபலமான பாடல். ஆனால் அதை வந்து நம்ம வடிவேலு அதை கிண்டல் அடிக்க போறாரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நித்தியமும் அவளையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி, பனி பெய்யுது பாரு, தோட்டத்துல பூவெல்லாம் இருக்கு, பட்டு போயிட போகுது, முனிவர் மாதிரி தடுமாறாம அதையெல்லாம் மூடி வச்சிடு. என்ன பாட்டு? பனி வீடும் மலர்வனம். அத உங்களை தவிர யாராலையும் இப்படி யோசிக்க முடியாது. நித்தியமும் நினைவெல்லாம் நித்யா படத்துக்காக நித்தியமும் அவளை நினைச்சிட்டு இருந்தான்னு கொடுத்துருந்தேன். நீங்க அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்கோர்ஸ் இந்த பாட்டெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன சொல்றது, இதெல்லாம் பார்ட் ஆஃப் அஸ்ங்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு பாடல்கள் இது. எஸ், நினைவெல்லாம் நித்யா படத்துல எல்லாம் வந்த ஒரு மறக்க முடியாத பாடல். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். ரம்யா உங்களுக்கு 100 points for that. பாட்டுக்காரன்ஸ் 100. 100க்கு இட்ஸ் a picture puzzle. So let's see இந்த கார்ட்டூனை நீங்க கரெக்ட் பண்றீங்களான்னு. This is your clue. என்ன பாடல்? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். புது புது வார்த்தைகள். எஸ் எஸ். கொண்டாட்டம் எப்படி போடுறதுன்னு யோசிச்சேன். சரி கொண்டாட்டம் ஒரே ஒரு ஷாம்பெயின் நல்ல கொண்டாட்டம் தானே. ஸோ யா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. புது புது அர்த்தங்கள் படத்துல வந்து கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே. இந்த பாட்டும் ஐ மீன் அனதர் ஐகானிக் சாங். 89ல வந்த படம் இது. ராஜா சார் அண்ட் எஸ்பிபி காம்பினேஷன்ல வந்த yet another beautiful song. இட்ஸ் இஸ் இவ்வளோ வருஷம் கழிச்சும் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரு பாடல்னு சொல்லணும் இதை. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 100 points more for அருண். பாட்டு கலைவன் 100 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ உங்களுக்கு வல்லின எழுத்துக்கள் இல்லாத வரிகள் வரப்போகுது. நீங்கள் அது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே, உதயமானதே புதிய கோலமே, நான் நினைத்த பெருநாள் ஒரு நாள் இதுதான்
நீ இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடும்போது அந்த மியூசிக் அப்படியே வருது. நமக்கு அந்த மியூசிக் இல்லாம இதெல்லாம் பாடவே முடியாது. அந்த மாதிரி பாடல்கள். தென்றலே என்னை தொடு அனதர் ஒரு மியூசிக்கல் மாஸ்டர் பீஸ் சொல்லணும். இந்த படம் 85ல வந்தது. ராஜா சார் உடைய ஒரு என்ன சொல்றது, எல்லாமே ஹிட்டு கொடுத்த படம் இது. பாடல்கள் இந்த படத்துல இன்னொன்னும் ஒரு ஜெம்னு சொல்லணும். வாலி அவர்களுடைய வரிகள் இது. ஸோ லக்ஷ்மி உங்களுக்கு 100 more பாயிண்ட்ஸ். மார்க்கண்டேயனுடைய 100 பாயிண்ட்ஸுக்கான கேள்வி இஸ் பிக்சர் பசல். ஸோ ஷுட் பி ஃபேர்லி ஈஸின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நீங்க எப்படி சால்வ் பண்றீங்கன்னு. என்ன பாடல்? 2 பிக்சர் தான் இருக்கு. ஈஸி பொன்மையிலே பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. மனம் ஏக்கத்தில் தவிக்குதே. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் தெரியும். தெரியும். ஓகே, நோ ப்ராப்ளம். அதான் அந்த பாடல். வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணியே, வா பொன்மையிலே. பியூட்டிஃபுல் சாங். நிஜமாவே ரொம்ப 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 பிடித்த பாடல் இது. பூந்தளிர் படத்தில் வந்தது 79ல. ராஜா சார் அண்ட் எஸ்பிபி குரல்ல, ஐ மீன் இது என்னென்ன சொல்றது இந்த பாட்டெல்லாம். பஞ்ச் அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல் இது. ஸோ ரம்யா க்ளோஸ் வித் 100 more பாயிண்ட்ஸ். போர்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். என்ன மாதிரி பாட்டில் இன்னைக்கு எல்லாமே ஒன்னொன்னும் ஒரு முத்து. நம்ம பார்த்த பாடல்கள் எல்லாமே. அண்ட் ரெகுலர் வியூவர்ஸ் என்ன இன்னைக்கு இவ்வளோ ஈஸியாக வச்சுட்டா இவ அப்படின்னு நீங்கள் மனசில் யோசிக்கிறது எனக்கு கேட்குது நல்லாவே. ஸோ எப்பயாவது ஈஸியாக வைக்கணும்ல. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சாங்ஸும் பார்க்குறது நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதில்ல. ஏன்னா நம்ம வி ஆர் செலிப்ரேட்டிங் இவங்களுடைய பிறந்தநாள். அதனால இன்னைக்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அதனால இன்னைக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச். ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம் இப்போ. We have Arun on 700. Lakshmi, our big winner today with 2,300. And Ramya also with 800. எல்லாருமே நல்லா விளையாடினாங்க. அவங்களுக்கு வந்த பாட்டு அழகாக சொல்லிட்டாங்க. பட் ஏதாவது விட்டு போச்சுன்னா அதையும் சேர்த்து எடுத்துட்டாங்க லக்ஷ்மி. ஐ மீன் எல்லாமே யூ கிராக்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்கோரிங் கேம்ஸ் இன்னைக்கு. ரொம்ப ஆனால் ரொம்ப திருப்தியாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. இந்த மாதிரி அழகான பாடல்கள்லாம் ஒரு நம்மள ஒரு பிளஸ்டு ஜெனரேஷன் சொல்லணும். இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டு வளர்த்த ஜெனரேஷன் நிஜமாவே. வி ஹேவ் சச் கிரேட் மெமரிஸ் அசோசியேட் வித் ஈச் அண்ட் எவ்ரி சாங் இல்லையா? ஸோ வண்டர்ஃபுல். இந்த கொண்டாட்டம் இதோட முடிய போகிறதில்ல. இந்த 2 பேர் பிறந்தநாளே ஒரு வாரம் மாத்திரம் கொண்டாடலாமா? அடுத்த வாரமும் கொண்டாடலாம். ஏன்னா அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிற பாடல்கள் எஸ்பிபி டூயட்ஸ் ஃபார் ராஜா. இளையராஜா அவர் இசையில் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் நெக்ஸ்ட் வீக்கில் வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக மறந்துடாமல் டியூன் இன் பண்ணி பாருங்கள். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.